இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எம்மை உம்முடைய வலது கரத்தினால் இன்றைய நாள் பூராகவும் வழிநடத்தப் போகின்ற உம்முடைய அன்பின் தயவுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த பலி மூலமாக கலந்து கொள்ளுகின்ற அத்தனை பேரும் உம்முடைய நிறைவான ஆசீரையும் மகிழ்வையும் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டு இருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் வழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும்.
தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோத்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றி உன் வேண்டுதலை கேட்டான். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமில் இருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையில் நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: அந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழி காட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம்
நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு இயேசு நற்செய்தியில ஒரு காரியம் சொல்றாரு. மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு. இப்போ நீங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கிற வேளையில உங்க மனசுல நீங்க என்ன எண்ணிப்பீங்க? இந்த ஸ்பீச் எல்லாருடைய மனசுலையும் போய் படணும். அப்படிப்பட்டு எல்லாரும் அதை ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணா போதுமா? கிடையாது. என்ஜாய் பண்றவங்க உங்களுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு? அவர்களது கரகோஷம். அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்றது. அந்த ஸ்பீச்சை பண்ணிட்டு நீங்க இறங்கி அந்த ஸ்டேஜில் இருந்து நடந்து வர்ற வேலையில எல்லாரும் சூப்பர், எக்ஸலன்ட், அவ்வளவுக்கு அற்புதமாக இருந்தது அப்படின்னு உங்களை பாராட்டுறது. அதை நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா? சமயங்களில் நீங்க சொல்லிக்கலாம், அப்படியெல்லாம் நான் எதிர்பார்ப்பது கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம்? ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறான். இந்த சின்ன பையன், இந்த சின்ன பொண்ணு, நீங்க எத்தனை வயசு ஆனாலும் கூட, நீங்க 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70, 80, 90 கூட இருக்கலாம். அந்த சின்ன பையனும் பொண்ணும் உங்களுக்குள்ள இருந்து ஒருபோதும் வளரவே வளர மாட்டாங்க. அவங்களுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? என்னை அடுத்தவங்க ஏற்றுக்கணும், அடுத்தவங்க என்னை பாராட்டணும், அடுத்தவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும், அப்படி என்பதுதான். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நீங்க அப்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் அதையே நீங்க மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. நான் இருக்கிற பங்குல எல்லாருடைய இந்த பிஹேவியர்ஸையும் பார்த்தா அது எனக்கு அநேக தடவையில மெய் செலுர்க்க வைக்கிறது. எப்படின்னு தெரியுமா? நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப பாராட்டுவாங்க, ரொம்ப அற்புதமாக பாராட்டுவாங்க. ஒரு சின்னதா உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அற்புதமா பாராட்டுவாங்க. அப்படி பாராட்டுகின்ற வேளையில நம்முடைய உள்ளத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றார், உங்களை பண்ணும்படியாக. நீங்க அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீர்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் தங்களது உள்ளத்தில் உணர்கின்ற வேளையில் அதை பார்க்கிற தெய்வம் உங்களது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை பண்ணி கொடுப்பார். இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்கள் கைகூடி வராமல் ஆண்டவரை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு இந்த லோன் இது வரைக்கும் சாங்ஷன் ஆகல, என்னுடைய பசங்க சொல் பேச்சு கேட்குறாங்கல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் இன்னும் கைகூடுவதாக இல்லை, இந்த வியாதி என்னை விட்டு போவதாக இல்லை, இப்படி எத்தனையோ காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆசிராக உங்க மேல வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? உங்க பண பிரச்சனை தீரணும், உங்க பசங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடி அமையணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? சின்ன காரியம். அன்னை திரேசா சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, எல்லாராலும் பெரிய காரியங்கள் பண்ண முடியாதான், ஆனா எல்லாராலும் சின்னதா ஒரு அன்பான காரியத்தை பெரிய மனசோடு பண்ணா அது போதுமே. அப்பேற்பட்ட காரியத்தை நாம பண்ணா என்ன? அடுத்தவங்க சமயங்கள்ல மனசால உடஞ்சு போயிருக்கிற நேரத்துல அவங்க தோள்ல போய் அப்படி கையை போட்டு, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வேணா அது பெருசாக இருக்காது, ஆனா அவங்களுக்கு அது பெரிய காரியம். ஒருத்தர் பண்ண ஒரு காரியத்தை பார்த்து அவரை நீங்க பாராட்டலாமே. சரி, அப்படி என்ன பெரிய பாராட்டு, இது என்ன பெரிய காரியம் பண்ணிட்டாங்க,
வீட்டில் உங்கள் பையனோ பொண்ணோ பண்ணி கொடுத்த ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கார்டு அல்லது போன ஒரு பர்த்டே கார்டு அதை பார்த்து நீங்கள் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணலாமே. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பாராட்டலாமே, கணவரை பாராட்டலாமே. இப்படி நீங்கள் பாராட்டுகின்ற வேளையில் அங்கே அவர்களது உள்ளம் மகிழுகின்ற பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களது உள்ளத்தை மகிழும்படியாக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ ஆசிரியன் காரியங்கள் உங்களது வாழ்க்கையில் பொழிவார். அப்படி பொழிகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை நிறைவான மகிழ்ச்சியை கண்டு என்றும் எப்பொழுதும் சிகரங்களில் இருந்து கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நான் என்ன தந்திடுவேன் என்னை சருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். Wash away from my iniquities, cleanse me from all my sins. தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உள்ளங்களை, தெய்வத்தின் முன்னிலையில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். உலகிலே நிரந்தர சமாதானம் வர வேண்டும் என்று ஜெபித்து நிற்போம். நாம் கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய தேவைகளை தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த பலி மூலமாக எங்களது நாளை ஆரம்பித்துக் கொண்டு நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் நீர்தாமே பக்கபலமாக இருந்து எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் நிறைவோடும் ஆசிரோடும் வாழ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார். மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Have a good day and see you all tomorrow. கல்வாரியின் மலை மீதிலே காரங்கள் எனக்காய் விரித்தவரே, கலைந்தோடிடும் நடுவானிலே தகப்பன் துணையை இழந்தவரே, நான் வாழ உனையே தந்தீரே எனக்காய், வாழ்வேனே உனக்காய் என்னாலுமே. காலங்கள் தீர்ந்தாலும் மாறா உன் நேசம் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய்